அரசியல் கட்சிகளின் கூட்டணி ஒப்பந்தங்கள் பரபரப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் நிலையில் திமுக கூட்டணியில் பலத்த பிடிவாதத்துக்கு பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக முதலில் சம்பந்த 5 தொகுதிகளுக்கு ஒப்புக்கொண்ட உடன்பாட்டில் கையெழுத்து போட்டுவிட்டது. இந்த நிலையில் திமுக கூட்டணியில் புயலை வீச வைத்திருக்கும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா நேற்று கட்சியின் அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டினார். நீண்ட வருடங்களாக கூட்டணியில் இருக்கும் விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள், மதிமுக ஆகிய கட்சிகளை விட நேற்று வந்த தேமுதிகவுக்கு ராஜ்யசபாவும் அதிக சட்டமன்ற இடங்களா என்ற கேள்வி திமுகவின் கூட்டணி கட்சிகளிடையே வெடித்துக் கொண்டிருக்கிறது. இதனாலே தேமுதிகவோடு இன்னும் உடன்பாட்டை செய்து கொள்ளாமல் இருக்கிறது திமுக. இந்த சூழ்நிலையில் தான் தேமுதிக அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டினார் பிரேமலதா. தேமுதிகவினரின் மத்தியில் யாருக்கு எந்த தொகுதி என்ற வாதம் சில நாட்களாகவே தீவிரமாக நடந்து வருகிறது. கடலூர் மாவட்டத்தில் ஒரு சீட்டு தேமுதிகவுக்கு உண்டு. அது மாவட்ட செயலாளர் சிவக்கொழுந்துவா அல்லது தொழிலதிபர் ராஜா ராமனா என்ற வாதம் கட்சியினர் மத்தியில் நடந்து வருகிறது. அதேபோல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தேமுதிகவின் சீனியரான எல் வெங்கடேசன் ரிஷிவந்தியம் தொகுதியை கேட்கிறார். முதலில் இங்கே பிரேமலதா போட்டியிடுவதாக சொல்லப்பட்டது. ஆனால் இப்பொழுது வெங்கடேசன் ரிஷிவந்தியத்தை பிடிப்பதற்காக காய் நகர்த்துகிறார். இப்பொழுதே ரிஷிவந்தம் திமுக சட்டமன்ற உறுப்பினரான வசந்த் கார்த்திகேயன் தொகுதியை தக்க வைத்துக் கொள்வதற்காக தீவிரமான முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். அதே நேரம் எல் வெங்கடேசன் தனக்கு ரிஷிவந்தியம் வேண்டும் என்று விஜயபிரபாகரனிடம் கூறியிருந்தார். அதற்கு விஜயபிரபாகரன் அமைச்சர் வேலாங்கல் கிட்ட சொல்லி எப்படியாவது வாங்கிவிடுவோம் என்று வெங்கடேசனுக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். விருதுநகர் மாவட்டத்தில் விஜயபிரபாகரன் போட்டியிடுகிறார். அநேகமாக அது விருதுநகர் சட்டமன்ற தொகுதியாக இருக்கலாம். சேலம் மாவட்டத்தில் அழகாபுரம் மோகன்ராஜுக்காக ஒரு தொகுதி, அவைத்தலைவர் இளங்கோவனுக்கு தர்மபுரி தொகுதி, அணைக்கு முருகேசனுக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு தொகுதி, சென்னை எழும்பூர் அல்லது சேலம் கெங்கவழி என ரிசர்வ் தொகுதிகள் தேமுதிகவின் மாவட்ட செயலாளர் மத்தியில் கடும் விவாதம் நடந்து வருகிறது. மேலும் பார்த்தசாரதி தான் ஏற்கனவே போட்டியிட்ட விருங்கப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியை குறிவைத்துள்ள நிலையில் அவரை அதிர வைக்கும் வகையில் தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதாவே ஒரு முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். அதாவது கட்சியின் தலைவர் என்ற முறையில் சென்னையிலே போட்டியிடலாம் என யோசித்த பிரேமலதா தன் வீடு அமைந்துள்ள விருகப்பாக்கம் தொகுதியிலே தான் போட்டியிட்டால் என்ன என்று ஆலோசனை செய்திருக்கிறார். மாவட்ட செயலாளர்கள் மத்தியில் பேசிய பிரேமலதா, கேட்கிற இடங்கள் கிடைக்கவில்லைனா வருத்தம் இருக்கக்கூடாது, கொடுக்கிறவங்களுக்கு கொடுக்கிற இடத்துல ஒழுங்கா வேலை செய்யணும், கூட்டணி தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நாம நடக்கணும். நீங்க ஏற்கனவே என்கிட்ட ஒரு குறை சொல்லி இருந்தீங்க, எந்த கட்சியோடு கூட்டணி வைத்தாலும் அந்த கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் நம்மை மதிப்பது இல்லை என்று சொல்லியிருந்தீர்கள். ஆனால் இந்த முறை அப்படி இருக்காது. நான் ஸ்டாலின் அண்ணன் கிட்ட இத பத்தி பேசியிருக்கிறேன். ஒவ்வொரு மாவட்டத்திலும் உங்களுக்கு உரிய மரியாதை, உரிய கௌரவம் கொடுக்கப்படும். அதனால நம்பிக்கையாகவும் உற்சாகமாகவும் தேர்தல் வேலை செய்யுங்கள் என்று பூஸ்ட் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். திமுக கூட்டணியில் இழுபறி நடந்து கொண்டிருக்கையில் மார்ச் 23ஆம் தேதி அதிமுக தலைமை அலுவலகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிக்கான தொகுதி பங்கீட்டை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். இதன்படி பாஜகவுக்கு 27 இடங்கள், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 17 இடங்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 11 இடங்கள் என எடப்பாடி அறிவித்தார். சுமார் 10 வருடங்களுக்கு பிறகு டிடிவி தினகரன் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வந்ததை பார்த்து தொண்டர்கள் கரகோஷம் எழுப்பினர். முக்கிய நிர்வாகிகளை அனுப்பி தினகரனை வாசலில் வரவேற்று அழைத்து வர செய்தார் எடப்பாடி. இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சீனியர் பார்ட்னரான தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் பங்கேற்கவில்லை. இது பற்றி விசாரித்த பொழுது அதிமுக அலுவலகத்திற்கு பாஜக மேலிட பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் வருவதற்கு முன்பு கிண்டியில் உள்ள ஐடிசி சோழா ஹோட்டலில் தங்கியிருந்தார். அவரை ஜி.கே. வாசன் காலையிலே ஹோட்டலுக்கு சென்று சந்தித்தார். நான் எங்கள் கட்சிக்கு 4 தொகுதிகள் கேட்டேன், ஆனால் எடப்பாடி 2 தான் என்று சொல்லிவிட்டார். 3வது எங்களுக்கு வேண்டும், எங்களுடைய இடங்கள் இறுதி செய்யாதவரை நாங்கள் இந்த கூட்டத்துக்கு வர முடியாது என கூறி வருத்தப்பட்டுள்ளார். நான் எப்படியாவது பேசி உங்களுக்கு 3 இடங்கள் பெற்று தருகிறேன் என அவரை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்திருக்கிறார் பியூஷ் கோயல். அதேபோல் ஜான் பாண்டியன், ஏசி சண்முகம் உள்ளிட்ட கூட்டணி தலைவர்களும் ஹோட்டலுக்கு சென்று பியூஷ் கோயலை சந்தித்து தாங்கள் கேட்ட தொகுதிகளுக்கு தங்களுக்கு தரப்படும் தொகுதிகளுக்குமான வித்தியாசத்தை கூறி வருத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களையும் சமாதானப்படுத்தி இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும், அதற்காக ஒத்துழைங்கள், உங்களுடைய உரிமைகள் எல்லாவற்றையும் நான் பெற்றுத் தருகிறேன் என உத்தரவாதம் கொடுத்து அனுப்பி வைத்திருக்கிறார் பியூஷ் கோயல். இது குறித்து எடப்பாடியிடமும் பியூஷ் கோயல் பேசியிருக்கிறார் என்று கூறப்படுகிறது.